முறையில் மாலை அணிவிக்கின்றாய்? அவருக்கு என்ன அத்தை மகளா, மாமன் மகளா, சொந்தமா பந்தமா, எப்படி நீ மாலை அணிவிக்கலாம்? ஒரு பெண்ணால் ஆடவருக்கு மாலை அணிவிக்கிறார் என்றால் எந்த இடத்தில் அணிவிக்க வேண்டும்? திருமண மணமேடையில் தாலி கட்டிய பிறகு கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து மாலையை மாற்றிக் கொள்வார்கள். அந்த இடத்தில் தான் பெண் ஆடவருக்கு மாலை அணிவிப்பார். மூடுவாய, என் கணவருக்கு மாலை அறிவிக்கின்றாயே, எந்த உறவு முறையில் மாலை அறிவிக்கின்றாய்? முன்ன சொல்லி தப்பினடி. நீ யார்? வீதி வீதிய நாட்டியம் ஆடி ஜான் வைட்டு பிடிக்கக்கூடியவள். நான் யார்? ஒரு நாட்டுக்கே இளவரசி. அவர் யார்? ஒரு நாட்டுக்கே இளவரசர். நாங்கள் இருவர் திருமணம் செய்து கொண்டு ஒரு நாட்டையே ஆளப் போகிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது என் கணவருக்கு நீ மாலை வச்சு வெக்கம் வேதனை துறக்காத. சொல்ல போனா ஒரு தெவடியா, நரடி தெவடியா, முகத்தில் முடிச்ச மரியாதை கெட்டுடு மானகட்டைய சிரிக்கி நாட்டை விட்டு இப்படியே ஓடிடு. அதுதான் உனக்கு நல்லது. பார்த்து தேவடியா அப்படின்னு சொல்லலாமா? என்னங்க விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட வரைக்கும் அவளை வாழ விட மாட்டேன். அவ தொன்ற சோதல மண்ணை கலப்பேன், போற வயல முள்ள போடுவேன். அது மட்டும் கிடையாதுங்க, என்ன தாசிரி கேட்ட வரைக்கும் என்னங்க அவளை வாழ விட மாட்டேன். என்றா இருந்தாலும் அந்த இளவரசன் கணவனை அடைந்து காட்டுகிறேன். இப்போதுதானே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழாம் என்று சொன்னேன். என்னுடைய கதி என்னங்க? அவரை பழகி போய் வாங்க வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் அல்லவா? எல்லாரும் நடிப்புதான். அது மட்டும் கிடையாது, என்ன பார்த்து அவ காரித்து பின்னாலே அவளை வாழ விட மாட்டேன். அவன் தாலி அறுத்து இந்த நாட்டை விட்டு நான் துரத்தல. என் பேர் தேவராணி இல்ல. நான் பத்தினியோ பழப்பாற்றியோ, நான் ஒத்துமையோ ஊர் சுத்தியோ, இந்த முன்னாள் நான் ஒருத்தர் போட்டு பல பேருக்கு போடணும். விட மாட்டேன். இதுதான ஆரம்பம். போக போக இந்த அம்மா நீங்களே பாருங்க. நான் வாரேன்.